மார்க்கெட் இந்த லெவலில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, ஆனால் பிட்காயின் கீழே ட்ரேட் ஆகலை. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு மந்த்லியில். அக்ரிகேட்டட் பர்ப்ஸ் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 58 கிட்ட இப்போ வந்து ஒரு பெரிய கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிட்டு வருது. மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இன்னமும் பிட்காயின் வந்து 50 வீக்ஸ் SMA, 365 டேஸ் ரோலிங் விவேப், அதுக்கு அடுத்ததாக 50 டேஸ் SMA, இந்த 3 கீழே தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி அண்ட் இயர்லி விவேப்ஸ் மூணுத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீக் பெரிய சேஞ்சஸ் நடக்காததால் வெறும் நம்ம மேஜர் லெவல்ஸ் மட்டும் தான் இப்போ வாட்ச் பண்ணுறோம். ஜூன் மந்தோட வேல்யூ ஏரியா ஹை அரவுண்ட் 66 வருது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு மந்த்லியில். குவார்ட்டர்லியில் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q1 2026ஓட வேல்யூ ஏரியா லோ அரவுண்ட் 65,000. செகண்டாக Q2 2026ஓட வேல்யூ ஏரியா லோ அரவுண்ட் 64,000. ஸோ இந்த ஜோன் வந்து குவார்ட்டர்லியில் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் பண்ண போகுது. இயர்லியில் நம்ம பல வாரமாக வாட்ச் பண்ணுறது இந்த 2024 லெவல் தான். ஸோ 2024 VWAP பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 66 கிட்ட வருது. ஸோ அதை ஆல்ரெடி லூஸ் பண்ணியாச்சு. ஸோ இயர்லி டார்கெட் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இயர்லி சப்போர்ட் வந்து அரௌண்ட் 50,000 கிட்ட தான் வருது. மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் டிஃபைன் பண்ண லெவல் கிட்ட தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரம் 64K till 65K. மார்க்கெட் இந்த லெவலில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, ஆனால் பிட்காயின் கீழே ட்ரேட் ஆகலை. ஸோ இந்த வீக் இந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான். எந்த ஒரு சைடும் ஓவர் ஹீட் ஆகலை. எக்ஸப்ட் சொலோனா மட்டும் இப்போதைக்கு நெகட்டிவ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் BTC பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான். லிக்விடேஷன் ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷார்ட் லிக்விடேஷன் கிளஸ்டர் வந்து ஃப்ரம் 64,800 கிட்ட இருக்கு, அரௌண்ட் 166 மில்லியன். லாங் லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இடத்துல கிளஸ்டராக இல்லாமல் ஃப்ரம் 61,500லேருந்து அன்டில் 600 வரைக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகேட்டட் பர்ப்ஸ் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 58 கிட்ட இப்போ வந்து ஒரு பெரிய கிளஸ்டராக ஃபார்ம் ஆகிட்டு வருது. இது வந்து அக்ரிகேட்டட் பிட்வீன் பைனான்ஸ், பைபிட் அண்ட் OKX. ஸ்பாட் ஆர்டர் ஃப்ளோலையும் லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் பெரிய சேஞ்சஸ் நடக்கல. இந்த ஷாலோ டெப்த் புக் மட்டும் இப்போதைக்கு பேரிஷாக இருக்குது. இந்த டீப்பர் புக் ஃப்ரம் 10% இது இன்னமும் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த 3 புக்ஸுமே வந்து பேரிஷாக ஃப்ளிப் ஆனால் நம்ம வந்து டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். இந்த வீக் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காததால் லாஸ்ட் வீக் நம்ம டிஃபைன் பண்ண அதே லெவல்ஸ் தான் இப்பயும் ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறோம். ஃப்ரம் 64K till 65K. மேபி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடக்கலைன்னா ஒரு ஸ்வீப் அபவ் 65K அங்கே இருக்க லிக்விடிட்டியை புல் பண்ணிவிட்டு இமீடியட் ரீக்ளோஸாக 65K கீழே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீக் இந்த ஜோனில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.